சுயநினைவு இல்லாம இருக்கும் அன்புவோட அம்மாவுக்கு டாக்டர் 24 மணி நேரம் கெடு கொடுத்துருக்காங்க. ஐசியூல இருக்க அவங்க 24 மணி நேரம் கழிச்சு கண் முழிச்சிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அன்புட்ட கையெழுத்து வாங்குறாங்க. ஆனாலும் ஆப்ரேஷன் பண்ணினாலும் அது சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி அன்புவையும் ஆனந்தியவும் டாக்டர் பயமுறுத்துறாங்க. இதை கேட்ட அன்புவும் ஆனந்தியும் ரொம்பவே கவலைப்படுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஐசியூல இருக்க அன்புவோட அம்மாவை பார்க்கறதுக்கு ஆனந்தி தனியா போறாங்க. உள்ள அவங்களோட நிலைமைய பார்த்து அழுகுறாங்க ஆனந்தி. அவங்க பக்கத்துல போகும் ஆனந்தி, நான் உங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன்லம்மா, ரோட்ல தனியா போகாதீங்க, திருடங்களோட தொல்லை அதிகமா இருக்குன்னு சொன்னேன். நான் சொன்னதையும் கேட்காம நீங்க தனியா போய் உங்களுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. நீங்க எப்படியாச்சும் மீண்டு வரணும். அன்புவையும் உங்களையும் நான் நல்லா பார்த்துக்குவேம்மா. எக்காரணத்துக்காகவும் அன்புவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அன்புவை விட உங்களை நான் நல்லா பார்த்துக்கிருவேன் அத்தைன்னு ஆனந்தி அழுகுறாங்க. தடவையா அன்புவோட அம்மாவை அத்தைன்னு சொல்லி ஆனந்தி சொல்லவும், சுயநினைவு இல்லாம இருந்த அன்புவோட அம்மா ஆனந்தி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களோட காதுல விழுகிறது. இதை கேட்ட அன்புவோட அம்மா கண்ணுல இருந்து கண்ணீர் விழ அவங்க துடிக்கிறாங்க. அவங்களோட உடம்பு துடிக்கிறத பார்த்து அழும் ஆனந்தி அங்கிருந்து கதறிட்டு, அம்மா உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே பதட்டமாகி அங்கிருந்து எந்திரிச்சு ஆனந்தி வெளியில ஓடுறாங்க. அன்புட்ட போய் அம்மாவுக்கு சுயநினைவு வந்துருச்சு, அவங்க உடம்பு தூக்கி அடிக்குதுன்னு சொல்ல அன்புவும் அங்க உள்ள ஓடியாரு. அவங்களோட உடல்நிலையை பார்த்துட்டு டாக்டர்கிட்ட போய் எங்க அம்மா கண் விழிச்சிட்டாங்கன்னு சொல்ல டாக்டர் அவங்கள செக் பண்ணி பார்க்குறாரு. டாக்டர் இதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இவங்களுக்கு 24 மணி நேரம் டைம் சொன்னா, ஆனா இவ்வளோ சீக்கிரம் இவங்களோட உடல்நிலையில முன்னேற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. எப்படி நடந்துச்சுன்னு தெரியாம டாக்டரும் குழம்புறாரு. ஆனந்திட்ட வரும் அன்பு, என்ன நடந்துச்சு ஆனந்தி, நீ ரூமுக்குள்ள தனியா போய் ஏதோ சொல்லியிருக்க, இதனாலதான் அம்மாவுக்கு உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னு கேட்க, இல்ல அன்பு, நான் உங்களையும் அம்மாவையும் நல்லா பார்த்துக்குவேன். நான் எக்காரணம் கொண்டு அன்புவை விட்டு கொடுக்க மாட்டேன். அன்புவை எனக்கு கெட்டி வச்சிருக்கேன்னு சொல்லி நான் அவங்க காதுக்குள்ள கேட்குற மாதிரி அழுதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அன்பு சந்தோஷப்படுறாரு. எப்படியோ நம்ம அம்மாவோட உடம்பு சரியாயிடுச்சேன்னு அவரு சந்தோஷப்படுறாரு.